ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு அவுட்டிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் லாஸ்ட் சண்டே வந்து வெளியில் போயிருந்தோம். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருந்தது. ஸோ அதுக்காக கடப்பாக்கம் வந்து போயிருந்தோம். ரொம்பவே நல்லா இருந்தது அந்த டே. பட் பயங்கர வெயில் சுத்தமாக தாங்கவே முடியல. ஈசிஆர் ரோட்டில் போகும்போது வெயில் அவ்வளோ ஹெவியாக இருந்தது. வெட்டிங் ஹால் ரீச் ஆனதுக்கப்புறமா இன்னுமே ஹெவியாக ஃபீல் ஆச்சு. அங்கே வந்து ஏசி இல்லாததுனால வெயிலில் சுத்தமாக நம்மளால் இருக்கவே முடியல. இன்னும் குழந்தைங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. நான் என்னோடய பேபிக்கு வந்து பட்டு பாவாடை சட்டை வேறு போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவளுக்கு உடம்பெல்லாம் செவந்து போயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு வெயில் இருந்தது. உங்கள் ஊர்லலாம் வெயில் எப்படி இருக்குது? நீங்கள் வெயிலுக்கு என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஈசிஆரில் நாங்கள் போகிறதுனால நிறைய இடத்துல வந்து தண்ணி வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. பட் நார்மல் டேஸில் பார்க்குறதோட தண்ணி ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பட் தண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்தது. என்ன தான் தண்ணி இருந்தாலும் இந்த சைட்லலாம் வெயிலும் சுத்தமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு தான் வெயில் வந்து இருக்குது. எங்கேயுமே வெயில் எவ்வளோ கொளுத்துதா அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. அண்ட் ஈசிஆர் ரோட்டில் போகும்போது நீங்கள் நிறைய இடத்துல பார்க்க முடியும். நிறைய வந்து ஃபார்மிங் இருக்கும். நிறைய இடத்துல வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. முந்திரி தோப்பு, தென்னை மரம், இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் அங்கேயுமே ஒரு போட் ஹவுஸ் வந்து இருக்குது. அந்த இடத்துல நிறைய க்ரௌட் இருந்தது. பட் இந்த வெயிலில் எப்படி தான் போட்டிங் போவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. அந்த அளவுக்கு வெயில் இருக்குது. இப்போவே இப்படி வெயில் இருக்குது. இன்னும் போக போக வெயில் எப்படி இருக்குமோ தெரியல. அண்ட் ஃபைனலாக நாங்கள் வந்து வெட்டிங் ஏரியா வந்து ரீச் ஆகிட்டோம். மிட்வே ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து அன்றைக்கி வெட்டிங் இருந்துச்சு. அண்ட் வெட்டிங்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். சுத்தமாக வந்து இருக்கவே முடியல. அண்ட் அங்கேருந்து வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இந்த மாதிரி ஒரு முந்திரி மரம் இருந்தது. நிறைய முந்திரி வந்து அதில் இருந்துச்சு. முந்திரி பழமும் இருந்தது, முந்திரியுமே இருந்துச்சு. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலுமே முந்திரி தோப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ யாருமே வந்து இங்கேருந்து இதெல்லாம் எதுவுமே பறிக்க மாட்டாங்க. நம்ம கையில் பறிக்கிற அளவுக்கு கை கட்டுற தூரத்துலேயே இருந்து ரொம்ப கீழெல்லாம் கூடமே நிறைய முந்திரி காய் பழம் எல்லாமே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து காய், அதாவது முந்திரி உள்ளே இருக்கும். அதில் உடச்சி பார்த்தோன்னா உள்ளே முந்திரி இருக்கும். அண்ட் முந்திரி பழமும் வந்து கை கட்டுற அளவுக்கு இருந்தது. இன்னும் பழுக்கலை, கொஞ்சம் ஒரு செங்காய்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ரிட்டர்ன் போகும்போது பயங்கர டிராஃபிக். அண்ட் நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் ஒரு ஒர்க் இருந்தது. ஸோ பாண்டிச்சேரிக்கு போயிருந்தோம். பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்கும் போதே வந்து நம்ம ரோட்லேருந்து பார்க்கும்போது பீச் எல்லாமே நிறைய தெரிஞ்சிச்சு. இங்கே பாருங்கள். பட் அந்த வெயிலில் வந்து பீச்சுக்கு போக முடியாது. ஸோ அதனால் நாங்கள் பீச்சுக்கெலாம் போகலை. நிறைய தென்னை மரம், அதுக்கு பின்னாடியே வந்து பீச், அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இந்த சைட்லலாம் வந்து பேக் வாட்டர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் வந்து உப்பு எல்லாமே நிறைய பண்ணுவாங்க. இந்த உப்பலம்னு சொல்லுவாங்க இல்லையா, உப்பு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வந்து உப்பு எல்லாமே ரெடி பண்ணுறது இருந்தது. ஈசிஆரில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நுங்கு, பலாப்பழம், அதுக்கப்புறமா வந்து மாம்பழம், வாட்டர்மெலன் அதெல்லாமே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் வீட்டுக்காக வாங்கியிருந்தோம். நுங்கு எல்லாமே வந்து நம்ம இடத்துல இந்த மாதிரி தனித்தனியாக வந்து நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. ஸோ தனித்தனியாக வந்து அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சமாக நுங்கு வாங்கிக்கிட்டோம். அண்டு ரொம்ப நல்லா வாட்டர்மெலன்ஸ் எல்லாமே இருந்தது. டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில், எல்லோ அவுட் சைடு அண்ட் இன்சைடில் எல்லோ, அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரூட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால ஃப்ரூட்ஸ் எல்லாமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். அண்ட் ரீசனபிளான ரேட்லேயுமே கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த வாட்டர்மெலன் பார்த்திங்கன்னா இன்சைடில் வந்து எல்லோ கலரில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அவங்க கொடுக்கறது சாப்பிடும் போது. அண்ட் இதெல்லாமே வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வெயிலில் போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டாக இருந்தது. எனக்கு ஹெட்டேக்கே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இருந்தது. பலாப்பழம், நுங்கு, மாம்பழம், அதுக்கப்புறமா வந்து வாட்டர்மெலன் 3 கலர்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.